வணக்கம், நான் உங்க யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான டேஸ்டியான பிரிஞ்சால் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 100லிருந்து 150 கிராம் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்து அரை மூடி தேங்காயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், ஒருவேளை காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 4லிருந்து 5 கூட சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெல்லியதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு தக்காளியும் நீல வாக்கில் மெல்லியதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுத்து 4லிருந்து 5 நிமிடம் குக் பண்ணிப்போம். இதை நல்லா வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. எடுத்து வரமாக வச்சுருவோம். இப்போது அதே பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லேசாக சூடு ஆனதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிந்து இதில் இருக்கக்கூடிய மனம் வெளியே வரும்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் மற்றும் நம்ம அரைத்து வச்சிருந்த கலவையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5லிருந்து 6 கத்திரிக்காயை நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 200லிருந்து 300 ml அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம பிரிஞ்சால் மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய பச்சை மணம் முழுமையாக போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கிறேன். மேலே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி வச்சு கார்னிஷும் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான பிரிஞ்சால் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரியாணி, புலாவ், சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.